வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுகளில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, முன்னரே நாங்கள் ஒரு பதிவை பற்றி பார்த்துருந்தாங்க. ஈழத்தில் மன்னார் மாவட்டத்தில் மிகவும் பதற்றமான சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் ஒரு கொந்தள நிலைமையில் போராட்டங்களில், ஆர்ப்பாட்டங்களில் பதாதைகளை பிடித்து கொண்டு வீதிகளை மறைத்தெல்லாம் போராட்டங்களிலே ஈடுபட்ட விஷயங்களை பற்றி முன்னர் பார்த்திருந்தோம். இப்பொழுதும் தொடர் போராட்டமாக 7வது 8வது நாட்களை கடந்து மன்னாரிலே பேசாலை தொடக்கம் மன்னாருடைய பல பிரதேசங்களில் இந்த போராட்டம் முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. மத குருமார்கள், கத்தோலிக்க மத குருமார்களுடைய பங்களிப்பு, அயல் மக்களுடைய பங்களிப்பு என்று மக்கள் ஒரு போராட்டம் பதற்ற நிலைமையிலே இருக்கிறது. என்ன விடயம் என்று விடயத்திற்கு சுருக்கமாக வருவோம். உங்களுக்கு தெரியும், ஒரு செயற்திட்டம், கடந்த அரசுகளுடைய செயற்திட்டம் ஒப்பந்தங்களின்படி மன்னார் மாவட்டத்தின் சில கடற்கரையோர பிரதேசங்களில் காற்றாலைகள், அதாவது காற்றின் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஹை வோல்டேஜை உற்பத்தி செய்யப்படுகின்ற காற்று ஆலைகள் நிறுவப்படுகின்ற ப்ரொஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆரம்பிக்கப்பட்டு பல ஆண்டுகள் கடந்து சென்ற போதிலும் தற்பொழுது அதற்குரிய விசிறிகள், தண்டு பகுதிகள், அந்த காற்றாடிகள் கொண்டு வரப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு தொடர்ச்சியாக மக்கள் அந்த ப்ரொஜெக்டுக்கு, அந்த திட்டத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்து வந்தார்கள். அவர்களுடைய எதிர்ப்பினுடைய சாராம்சம் என்னவென்றால், இதை நிறுவுவதன் மூலம் கடல் வளங்கள் குறைந்துவிடும் என்ற ஒரு துணிப்பொருளே அந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வந்திருந்தார்கள், எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த திட்டம் முழுமை பெறுவதற்காக அதற்குரிய உபகரணங்கள் மன்னாரை நோக்கி கொண்டு வரப்படுகின்ற போது மதவாட்சியில வச்சே அவர்கள் இரவோடு இரவாக போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதைவிட இப்பொழுது மண் அள்ளுவதற்கு இருந்த அருமையான சிங்கள சகோதரர்கள் வந்திருக்கிறீர்கள், தமிழ் மக்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய தீவில் மிகவும் குறுகிய நிலப்பரப்பே உள்ளது. அவர்களுடைய கோரிக்கைகளாக மன்னாரிலே சட்ட விரோதமாக பல ஆண்டுகளாக மணல் அகழ்வு கனிம மணல் அகழ்வு நடைபெற்று வருகின்றது. அதை தடுக்க வேண்டும் என்ற ரீதியிலேயும் மன்னாருடைய வளங்கள், மன்னாருடைய எதிர்கால சந்ததிக்கு தேவை என்ற ரீதியிலே அவர்கள் போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். இந்த போராட்டம் நாட்கள் செல்ல 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 மக்களினுடைய அதிக ஆதரவை பெற்று இங்கே மன்னாரிலே நடந்து வருகின்றது. பேசாலையிலே கூட பல தொடர் நாட்களாக போராட்டங்கள் ஈடுபட்டு வருகின்றன. ஆகவே இந்த பின்னணியில பாராளுமன்ற கட்டட தொகுதியில வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கநாதன் அவர்களுடைய முன்னேற்பாட்டில் 15 தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட பிற மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திடப்பட்ட பிரதி அனுர அவர்களுக்கு கையளிக்கப்பட்டு பின்னர் அவசரமாக 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் கூட்டப்பட்ட கூட்டத்திலே ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அமைச்சரவை இந்த திட்டத்தை பிற்போடுவதாக அல்லது இப்பொழுது இடைநிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த
இந்த கட்டத்தில் மீளவும் வந்து மக்கள் போராட்டம் தொடர்ச்சியாக வெடிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. என்ன விஷயம் என்றால் கனிமமானல் அகழ்வுகள் மற்ற வேறு வேறு இயற்கை வளங்கள் வந்து சட்டவிரோதமாக மன்னாரில் இருந்து கொண்டு வெளி அகழ்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகின்றது. இது எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கைகள் அமைந்திருக்கின்றது. அது நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் கூட இந்த காற்றாலை சம்பந்தமான விடயத்திலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, நிபுணர் இரண்டாவது இயற்கை மின்சாரத்தை பெறுவது, அதன் மூலம் எவ்வாறு வந்து இந்த மீன்பிடி வந்து பாதிக்கப்பட போகின்றது என்ற நிபுணர்களுடைய அறிக்கைகளோடு நாங்கள் புள்ளி விவரத்தோடு மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேறொரு பதிவினூடாக சந்திப்போம்.